இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சூழலே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். அச்சம் ஒரு மனிதனின் வாழ்வை சிதைத்துவிடும். இயேசுவால் அனுப்பப்பட்டவர்களுக்கு அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அவரது துணையும் பாதுகாப்பும் எப்போதும் இருக்கும். அது யாராலும் மறக்கவோ முடியாது. இயேசு அப்பங்களை பலுகச் செய்த பின் தனியாக இறைவனிடம் வேண்டுவதற்காக செல்கின்றார். அவர்களிடம் திரும்பி வருகிறார். அவர்கள் இயேசு கடல் மீது நடந்து வருவதை கண்டு அஞ்சி பேய் என நினைத்து அலறுகிறார்கள். அப்போதுதான் இயேசு அவர்களிடம் துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள் என்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை என்கின்றார். நாம் அனைவரும் நம்பிக்கையின் பயணிகள் என்பதை நினைவில் கொள்வோம். வாழ்வில் புயல் போன்ற துன்பங்கள் தாக்கும்போது இயேசு நம்மோடு உள்ளார் என்பதை நினைவில் கொண்டு அவரை நோக்கி பயணம் செய்ய முயற்சிப்போம். ஆம் பிரியமான சகோதர சோலே, நம்ம வாழ்க்கையிலும் இதே போலதான் சின்ன சின்ன பயத்தையும், சின்ன சின்ன அச்சத்தையும், சின்ன சின்ன ஏமாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவ்வப்போது அஞ்சுகிறோம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அதுவும் இயேசப்பா நம் நற்கனை வடிவத்தில் நம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்முள் குடிகொள்கிறார் என்பதை நாம் நிறைய நேரங்களில் மறந்து விடுகிறோம். நற்கனை வடிவத்தில் வரக்கூடிய தேவன், இதோ அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள், நான் தான் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை திடப்படுத்துவதற்காக, உங்களை மகிழ்ச்சியூட்டுவதற்காக, உங்களை இன்னும் நேர்வழியில் நடத்துவதற்காக இருக்கின்றேன், துணிவோடு இருங்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நமக்கென்ன கவலை? துணிந்து செல்வோம். பரலோக தந்தை இறைவா, தர்மியான நாளுக்காக உமக்கு நன்றி. துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள் என்று சொன்ன தேவனே, வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளையும், நிறைய பிரச்சனைகளையும், நிறைய துன்பத்தையும், வியாதியையும், சூழ்நிலைகளையும் கண்டு நாங்கள் அஞ்சுகிறோம், நடுங்குகிறோம், பயப்படுகின்றோம். நீர் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். அவ்வப்போது தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து உன்னுடைய உடனிருப்பை எப்போதும் மறக்காமல் உணர்ந்து பயணிக்க கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன்.